கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படியாக தேவன் தந்த தலைப்பு பாதை மாறிய பயணம். நாம் எல்லாரும் ஒரு பயணத்தில் இருக்கிறோம், அப்படிதானே? இங்க ஒரு பயணம் இருக்கு. அது என்ன பயணமா? பாதை மாறிய பயணம். யோனா என்கிற மனுஷன் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் தானே இருந்தேன் இல்லையா? பைபிள்ல இருக்கிறாரா? சரி, நீங்க எல்லாம் யோனாவை தெரியணும்னே சரி உங்க ஊர்ல பக்கத்து வீட்டுல எங்கேயும் இருக்கிறாரோ நினைச்சிட்டேன். அல்லேலூயா. இந்த யோனா என்றால் என்ன அர்த்தம்? யோனாவை தான் தெரியும். யோனா பேருக்கு அர்த்தம்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன அப்படிதானே? எங்களுக்கு யோனாவை தான் தெரியும். யோனாவின் பேருக்கெல்லாம் அர்த்தம்லாம் எங்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்சால் நாங்கள் பெரிய போதகராக இருக்க மாட்டோமா? சரி, யோனா என்ற எபிரேய பெயருக்கு புறா என்று அர்த்தம். யோனா என்ற எபிரேய பெயருக்கு என்ன அர்த்தம்? புறா. அல்லேலூயா. புறாவை எதுக்கு பயன்படுத்துவாங்க? சுக்கா புறவா? சமாதான பறவை. அல்லேலூயா. புறாவை எதுக்கு பயன்படுத்துவாங்க? சரி, அது இப்போ சமாதான பறவை. ராஜாக்கள் காலத்துல அப்பவும் சமாதான பறவை இல்லை. அப்ப எதுக்கு? லெட்டர் போஸ்ட்மேன் அவங்க தான். அந்த காலத்துல போஸ்ட்மேன் யாரு? தபால்காரரே யாரு தான்? அப்ப இந்த யோனா அப்படின்னா என்ன பேரா? புறா என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இந்த புறாவை ராஜாக்கள் எதற்காக அந்த காலத்துல வளர்த்திருக்கிறாங்க? நல்லா இருக்கு, புறா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம ஒரு 50 புறாவை அரண்மனையில வளர்ப்போம்னு வளர்க்கல. புறா வளர்க்கப்பட்டதின் நோக்கம் என்ன? செய்தியை சொல்வதற்காக. அல்லேலூயா. அப்போ புறா வளர்க்கப்பட்டதன் நோக்கம் இந்த ராஜாவிடம் இருந்து அவசர செய்தியோ என்ன செய்தியா இருந்தாலும் அந்த செய்தி அனுப்பிய நபரிடம் சேர்க்க வேண்டிய வேலை யாருக்கு இருந்துச்சு? இந்த புறாவுக்கு இருந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த புறா விருப்பப்பட்டபடி வாழ முடியுமா? அதெல்லாம் போக முடியாது. அரசனா இருந்த யாரா இருந்த உனக்கு செய்தி சொல்ல நீ போய் சொல்லிக்க. நான்லாம் என்ன செய்ய முடியாது, செய்தியெல்லாம் கொண்டு போய் சொல்ல முடியாதுன்னு சொன்னா போஸ்ட்மேனா இருந்திருக்காது. ராஜாவுடைய தட்டுல காலை விரிச்சு போய் படுத்துருக்கோம். என்ன செஞ்சிருக்கோம்? வறுத்து சாப்பிட்டுருக்காரு, அப்படிதானே? அப்போ புறா வளர்க்கப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அது உருவாக்கப்பட்ட பறவையாக இருக்கிறது. அப்போ தனக்கு நியமித்த வேலையை செய்வதற்காக ராஜா புறாவை வளர்க்கிறார். புறா வளர்க்கப்பட்டதின் நோக்கம் ராஜாவின் வேலையை செய்வதற்காக. சொல்லுங்க, ராஜாவின் எந்த ராஜாவின் வேலையை செய்வதற்காக? எந்த ராஜா புறாவை வளர்க்கிறாரோ அந்த ராஜாவின். இப்ப நமக்கு யார் ராஜாவா இருக்கிறாரு? ராஜராஜா சொல்லலாம் இல்லையா? கரிகால சொல்லலாம். நம்முடைய ராஜா யாரு? சத்தமாக சொல்லுங்களேன். இயேசு ராஜா.
சொல்லுங்க. இயேசு ராஜா. சொல்லுங்க. இயேசு ராஜா. நம்முடைய ராஜா. நம்முடைய ராஜா. இயேசு ராஜா. நம்ம ராஜா. இயேசு ராஜா. நீங்கள் நான் யாராக இருக்கிறோம்? புறாவாக இருக்கிறீர். ராஜாவா இல்ல. நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? புறாவாக இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்க ஒரு புறா. நல்லாதான் சொல்லுங்களேன். அதை சொல்றத கூட உங்களுக்கு இதான் இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே. நீங்கள் நானும் யாராக இருக்கிறோம்? புறாவாக. புறா கபடற்று. புறா எப்படி உள்ளது? தேவ சபைக்கு எப்படிப்பட்ட புறா தேவை என்றால் கபடற்ற புறா தேவையாக இருக்கிறது. அப்போ புறா அதனுடைய வேலையை செய்வதற்காக வளர்க்கும். எடுத்துக்கொள்வோம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் ஆமென். இப்போ உங்க சொந்த விருப்பப்படி வாழ்றதுக்கு இல்ல, உங்கள் சரீரம் தேவனாலே பெற்றதாக இருக்கிறது. இருக்கீங்களா? புறாக்கள் இருக்கிறீங்களா? புறாக்கள் இருக்கிறீங்களா? அல்லேலூயா சவுண்டா வரணும். புறாக்கள் இருக்கிறீர்களா? அப்போ புறாக்களே, உங்களுடைய சரீரங்கள் தேவனாலே பெற்றவைகளாக இருக்கிறது. ஆமென். அப்போ தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. கிரயத்திற்கு ஆமென். என்ன கிரயம் தெரியுமா? இயேசுவின் இரத்தம். என்ன கிரயம்? இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கிரயமாக வாங்கப்பட்டு இருக்கிறோம். கிரயம் செலுத்தப்பட்டு அல்லேலூயா கிரயமாய் கொல்லப்பட்டு இருக்கிறீர்களே. வாசிங்க. தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் இப்போ உங்கள் சரீரமும் உங்கள் ஆவி இப்ப யாருக்குள்ளது? யாருக்குள்ளது? அப்போ அவர் என்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலையை செய்து முடிக்கத்தான் நாம் முயற்சிக்க வேண்டும், ஓட வேண்டும். நம்ம இஷ்டப்படி அல்ல. இப்போ நம்ம ஒரு புறாவாக இருக்கிறோம், ஒரு மெசஞ்சராக இருக்கிறோம், ஒரு செய்தியாளராக இருக்கிறோம். யாருக்கு செய்தி கொடுக்க ஆண்டவர் நியமித்திருக்கிறார்னா இந்த உலகத்திற்கு இயேசு ராஜாவை அறிவிக்கும் ஒரு செய்தி புறாவாக அவர் நம்ம இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அப்போ இந்த வேலையை நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம சரீரம் நமக்கு சொந்தமானதல்ல, அவருடையதாக இருக்கிறது. ஆமென். எடுத்துக்கொள்வோம். யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்போ ராஜா யாரு? இயேசு ராஜா. சொல்லுங்க. யோனான்னா என்ன சொன்ன? புறா. இப்போ ராஜா அவருக்கு சொந்தமான தேசங்கள்லாம் பார்க்கிறாரு. நினிவே பாவத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அது பாலை போல பருகி கொண்டு இருக்கு. இப்போ இந்த நினிவேக்கு செய்தியை கொண்டு போகணும். இப்போ இந்த ராஜாவாகிய இயேசு புறாவை அழைக்கிறார். புறா யாரு? யோனா. யோனா என்றால் எபிரேய வார்த்தைக்கு புறா என்று அர்த்தம். இப்போ ராஜா செய்தியை சுமந்து செல்லக்கூடிய புறாவை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரா? மீண்டுமாக வாசிங்க. இப்போ செய்தி சொல்லணும்னா நீங்கள் நிச்சரையாக இருந்தால், சோம்பேறியாக இருந்தால், படுத்து கொண்டு இருந்தால் யாருக்கும் செய்தியை சொல்ல முடியாது. கர்த்தர் அழைக்கும் போது எப்படி அழைக்கிறாரா? நீ எழுந்து. நாம எழுப்புதல் அடைந்தால்தான்
தேவனுடைய செய்தியை வல்லமையாக கொண்டு செல்ல முடியும். எழுப்புதல் இல்லாமல் தேவனுடைய செய்தி அது கிரியையற்றதாக இருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது, நீ எழுந்து. அப்ப நாம இப்ப இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும்? எழுப்புதல் உள்ள புறாவாக. அல்லேலூயா. தேவன் ஏற்கனவே அவருடைய செய்தியை நம் இருதயத்திற்குள் வைத்திருக்கிறார். புறாக்களுக்கு காலில் கட்டி அனுப்புவாங்க, பார்த்துருக்கிறீங்களா செய்திய? இப்போ தேவன் நம்முடைய இருதயங்களில் அவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை அவர் விரும்பின இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் எழுந்திருக்க வேண்டும். ஆமென். மீண்டுமாக வாசிங்க. இப்போ ரெண்டாவது வசனம் வாசிட்டீங்களா? இப்போ கர்த்தர் யோனாவை என்ன செய்கிறாரா? அழைக்கிறார். அழைத்து அவருடைய இருதயத்தில் உள்ளதை யார்கிட்ட பேசுறாரு? யோனாவாகிய புறாவிடம் பேசினார். இப்ப தேவன் நினைச்சிருந்தா நினிவேக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லுங்களேன். தேவன் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? அப்படி நினிவேயின் ராஜாவுக்கு ஒரு தரிசனத்தை தந்திருக்கலாம்ல? இல்லை நினிவேல இறங்கி இருக்கலாம். நினிவேல ஏதோ ஒரு விதம் அவர் என்ன செஞ்சிருக்கலாம். ஆனா தேவனுடைய விருப்பம் அது அல்ல. தன் இருதயத்தின் பாரங்களை, இருதயத்தின் காரியங்களை அவர் புறாவிடம் அறிவிக்கிறார். எந்த புறாவிடம் அறிவிக்கிறார்? யோனா என்கிற. இப்போ நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? புறாவாக இருக்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. இருக்குதா? அப்ப நாம யாராக இருக்கிறோம்? புறாவாக. இந்த புறாவிடம்தான் தேவனுடைய இருதயம் பேசும். எல்லார்ட்டையும் பேசாது. தேவனுடைய பாரத்தையும் தேவனுடைய இருதயத்தின் காரியங்களையும் அறிந்து கொள்ள புறாவினால் மட்டுமே முடியும். அல்லேலூயா. நாம நல்ல புறாவாக இருந்தோம்னா தேவ இருதயத்தை அறிந்து கொள்ளலாம். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்க, நல்ல புறாவாக இருங்க. தேவனுக்கு பிரியமான புறாவா இருங்க. தேவன் பேசக்கூடிய புறாவாக இருங்க. இப்போ தேவன் புறாவை அழைச்சிட்டாரு. புறாவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? என்ன பாஷையில பேசியிருப்பாரு? சரி, என்ன செஞ்சுட்டாரா? பேசி இருக்கிறாரு. 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சுக்கு போக கப்பல் ஏறினார். இப்ப பாருங்க, இந்த புறாவுக்கென்று ஒரு அழைப்பு இருந்தது. இந்த புறாவுக்கு என்ன இருந்துச்சு? அது காட்டு புறா இல்ல, ராஜாவின் வளர்ப்பு புறா. யோனா யாரா? அது காட்டு புறாவல்ல, ராஜாவின் அரண்மனையிலே வளர்க்கப்படுகிற வளர்ப்பு புறா. இப்போ நீங்களும் நானும் காட்டு புறாவல்ல, தேவனுடைய தோட்டத்தில், தேவனுடைய அரண்மனையில், தேவனுடைய சபையில் வளர்க்கப்படுகிற அவருடைய புறாவாக இருக்கிறோம். யோனாவுக்கு என்று ஒரு அழைப்பு இருந்தது போல நமக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வைத்தது போல நமக்கும் கர்த்தருடைய வார்த்தையை அவர் வைத்திருக்கிறார். இப்போ அழைப்பும் வார்த்தையும் இருக்கு, ஆனாலும் பாதை மாறுகிறது. சபைக்குள்ளதான் இருப்போம், கை தட்டுவோம், அந்நிய பாஷை பேசுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா பாதை என்ன செய்வோம்? மாறி பயணிப்போம். இதுதானே
யோனாவுக்கு அழைப்பு இருந்துச்சா? இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சா? இருந்துச்சு. அழைப்பு இருக்கிறதுனால சரியா பயணிச்சிருவோமா? வார்த்தை இருக்கிறதுனால பயணிச்சிருவோமா? அழைப்பும் வார்த்தையும் இருந்தாலும் அர்ப்பணிப்பும் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அழைப்பும் வார்த்தையும் மாத்திரம் அது கிரியை செய்யாது. அர்ப்பணிப்பும் சேரும்போது கர்த்தர் நியமித்த பாதையிலே பயணிக்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கு இந்த காலை வேளையில என்னெல்லாம் தேவையாக இருக்கிறது? தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய வார்த்தை, அடுத்து அர்ப்பணிப்பு. இந்த மூன்றும் தான் நம்மை தேவ சித்தத்திலே நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. 2 பேதுரு 1:10 வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து வாசிங்கன்னு ஒருத்தர் முகம் பார்த்து சத்தம் எல்லாரும் வாசிக்கணும். என்னையே பார்க்காதீங்க, உங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து ஒருவர் பார்த்து வாசிங்க. சகோதரரே ஒரு இடத்துல நீங்க சகோதரியே வாசிக்கணும். வாசிங்க. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவைகளை செய்தால் பாதை மாற மாட்டோம். பாதை மாறிய பயணம் நமக்கு அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த ஜாக்கிரதையாக இருக்கணும். புறாவே, உத்தமியே அன்று சொல்றார், என் புறாவே, என் உத்தமியே, உன் அழைப்பையும் உன் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்து, ஜாக்கிரதையாக இரு. அல்லேலூயா. நீ எனக்கான செய்தியை சுமந்து கொண்டு போகிற தூது புறாவாக இருக்கிறாய், சமாதான புறாவாக இருக்கிறாய். அல்லேலூயா. பேதுரு எழுதினதை ஒரு கால் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்து போயிடக்கூடாது. இது யோனா கர்த்தர் நியமித்த பாதையை என்ன செஞ்சிருக்கலாம்? மாற்றி இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி இருக்கலாம். ஆனாலும் நம்ம போகிற பாதை செவ்வையாக தோன்றலாம். யோனாக்கு எப்படி இருந்துச்சா? பாதையை மாற்றிட்டான். நினிவேக்கு போகணும், ஆனால் என்ன செய்யலை? நினிவேக்கு போகலை, தர்சீசுக்கு போகணும்னு சித்தத்தை மாற்றிட்டான். இப்போ அவங்களுக்கு அந்த கப்பலில் போகிறது அவனுக்கு அது எப்படி தோன்றுச்சா? செவ்வையாக. சொல்லுங்க, நலமாக. எப்படி தோணுச்சு? பாதை மாறிய புறாவே, நீ நினைப்பது ஒரு காலம் நடக்காது. உனக்கு அது செவ்வையாக தோன்றலாம். கர்த்தர் நியமித்த பாதையை எந்த புறா மாற்றுகிறதோ அதனுடைய காரியம் ஒரு காலம் வாய்க்காது. அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான், அதுக்கு கரையே தெரியாது. அல்லேலூயா. புறா நியமித்த பாதையை தான் என்ன செய்ய வேண்டும்? நியமித்த வேலையை தான் என்ன செய்யணும்? இந்த யோனா என்கிற புறா பாதையை மாத்துச்சு. அதுக்கு செவ்வையா என்ன செஞ்சுதான்? நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கப்பலில் ஏறி தர்சீசுக்கு என்ன செஞ்சிடலாம்? ஜம்முன்னு போய் இறங்கிடலாம்னு நினைச்சாரு. ஆனால் அவருடைய காரியம் சித்திக்கவில்லை. அல்லேலூயா. யோனா 1:4 வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இப்போ பாருங்க ஐயா, இப்போ எதுல போலான்னு நினைச்சாரு? கப்பல்ல. ஐயா எதுல போலான்னு நினைச்சாரு? 3 அடுக்கு கப்பல். அடித்தட்டுல படுத்து அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காராம்? கப்பலையும் அசைக்க பண்ணுகிறவர் கர்த்தர், கடலையும் கொந்தளிக்க பண்ணுகிறவர் யோனாவே. அந்த யோனா இல்ல, இங்க இருக்கிற யோனா. நீங்க தான் அந்த யோனா. யோனா வென்றால் எபிரேய வார்த்தையில புறாவே. இப்ப ஆண்டவர் பேசுறாரு, புறாவே கப்பல்ல போறியா? சமுத்திரத்துல போய் கொண்டு இருக்கிறியா? நான் வைத்த அழைப்பை மறந்து வேற பாதையில் பயணித்துக்கிட்டு இருக்கிறியா?
நான் உன்னை செய்தி சொல்லுவதற்காக என் வீட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், என் தோட்டத்தில் என் சபையில வச்சு உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். உன்னை வளர்ப்பதன் நோக்கம் என் செய்தியை சுமந்து செல்வதற்காக. ஆனால் நீயோ பாதை மாற்றி என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பயணித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பயணத்திலே கலக்கம் வரும், அசைவு வரும். தண்ணியில கப்பல் போனாலும் என்ன செய்யும்? அசையும். கர்த்தர் அதற்கு எதிராக இருந்தா கப்பல் பிரேக் டான்ஸ் ஆடி இருக்கும். அப்படிதானே இப்புள்ள பசங்க ஆடுறாங்கல்ல, அந்த மாதிரி கப்பல் என்ன செஞ்சிருக்கும்? பயங்கரமாக ஆடி இருக்கும். அல்லேலூயா. அப்போ யோனாவின் நிமித்தம் சமுத்திரம் பாதிக்கப்பட்டது. அல்லேலூயா. யோனாவின் நிமித்தம் பாதை மாறினால் நம் நிமித்தம் இயற்கை என்ன செய்யப்படும்? பாதிக்கப்படும். பக்கத்துல சொல்லுங்க, உங்க பாதை மாறிடுச்சுன்னா உங்கள் நிமித்தம் உங்களை சுற்றி இருக்கிற பகுதிகள் அது பாதிக்கப்படும். 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. கப்பற்காரர் பயந்து அவனால் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். இப்ப பாருங்க, எப்படிப்பட்ட பாதிப்பு தெரியுமா? பொருளாதாரத்துல பெரிய நஷ்டம் உண்டாகும். பாதை மாதிரி பயணிக்கும் போது கர்த்தர் நியமித்ததை நிறைவேற்ற மறுக்கும் போது கப்பல்காரர்கள் இருந்த சரக்கள் என்ன செஞ்சுட்டாங்களாம்? கடல் என்ன செஞ்சுட்டாங்களாம்? அப்போ பாதை மாதிரி பயணிக்கும் போது பொருளாதாரத்திலே உயர்வு வராது. அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. யோனாவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இப்போ பாருங்க, கப்பல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இந்த யோனா வேற எங்கேயும் இருக்காரா? அதே கப்பல்ல இருக்காரு. யோனாவை தவிர கப்பல்ல பயணிச்சு அவ்வளவு பேரும் தேவன் அவன் தேவன் என்ன செஞ்சாங்களா? ஆனா இவர் தரிசனத்தையே மறைத்து தூக்கத்தினால் நிறைந்தவராக நல்ல புரட்ட விட்டுருக்காரு. என்ன செஞ்சிருக்கிறாரு? நல்ல அடித்தட்டில் படுத்து கப்பல் எந்த மந்திரி பண்ணாலும் சரண் பாருங்க, ஆண்டவர் தரிசனத்தை தருவாரு, அழைப்பை தருவாரு, கர்த்தருடைய செய்தியை கொடுப்பாரு. ஆனா அந்த கல்லுளி மங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருப்பாங்க. தண்ணில போட்டாலும் முங்க மாட்டாங்க, மிதப்பாங்க. அவங்க நிமித்தம் கூட இருக்கிறவங்களுக்குலாம் என்ன வரும் சொல்லுங்களேன்? உங்க வீட்டுல ஒரு ஆள் சரியில்லைன்னா அவங்க நிமித்தம் உங்களுக்கும் வருமா வராதா? ஆனா அவங்களுக்கு என்ன இருக்காது? நேரத்துக்கு சாப்பிடுவாங்க, நேரம் இல்லாமல் தூங்குவதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது. நேரத்துக்கு என்ன செய்வாங்க? சாப்பிடுவதற்காக எந்திப்பார்கள், சாப்பிட்ட பின் யோனா அதான செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பாதையை மாத்தினது மாத்திரம் இல்ல, அங்க கப்பலே அதகளை கொட்டிட்டு இருக்கு. ஆனாலும் ஐயாவுக்கு என்ன வந்திருக்கா? தூக்கத்தினால் நிறைந்து காணப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தரிசனத்தை மறந்துடலாம், நம்ம என்ன செஞ்சிடலாம்? அழைப்பை மறந்துடலாம், பாதை என்ன செஞ்சிடலாம்? மாற்றிடலாம். ஆனால் அழைத்தவர் சும்மா இருப்பதில்லை. அல்லேலூயா. நம்ம அழைத்து நமக்கு ஒரு செய்தியை வச்சிருக்கிறார்ல, இந்த செய்தியை கொண்டு போகணும்ல. நம்ம வேணா பாதை என்ன செஞ்சிருக்கலாம்? மாற்றி இருக்கலாம். வேற பாதைக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கலாம். அவர் சும்மா இருக்காருன்னு நினைச்சோம்னா அதுதான் ராங்கு. அவர் ஒருபோதும் நம்மளை போக விட்டு பின்னால ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறார். என்ன செஞ்சுட்டு இருக்காரா? போக விட்டு நீ எவ்வளவு தூரம் தான் கயிறு கட்டியிருப்பார். என்ன செஞ்சிருக்கிறாரு? கயிறு கட்டி அப்படியே விட்டுக்கிட்டு இருக்காரு. கயிறை கொஞ்சம் லாங்கா போகவும் பாதையை மாற்றாதிருங்கள். இப்போ பாதையை மாற்றி அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரா? போயிட்டு இருக்கிறாரு. 8ஆவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? இப்ப அவன் தொழில் என்னது?
அவன் தொழில் என்னது? தூங்குறதா? செய்தி. யோனாவுக்கு என்ன பேரு பார்த்தோம்? புறா. புறா என்ன செய்யும்? தூது கொண்டு போகும், செய்தியை கொண்டு செல்லும். இவர் யார்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி, தூதுவன். இவருடைய தொழில் என்னதுதான்? செய்தி தான். அப்ப இவங்க கப்பல்காரன் கேட்டான், யாருப்பா நீ இங்க மட்டும் கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்க? எந்திப்பா, மொரட்டுத்தனமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? கப்பலை நாங்க என்ன கப்பல் அடித்தட்டுல ஏதோ பிஞ்சிட்டுன்னு பார்த்தாக்க நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு எழுப்பி, நீ யார், எங்க இருந்து வர, உன் தொழில் என்ன? இவன் என்ன செஞ்சிருப்பா? ஐயா நான் வந்து ஒரு புறாயா சொல்லி போட மாட்டானா? உன் தலையை சொல்லிடுறான், ஐயா நான் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. நான் வந்து ஒரு புறா. வாசியா, நீ யார்? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். இப்ப பாருங்க, கப்பல்காரன் கேட்கறாங்க, அவன் பதில பாருங்க, வாசிங்க. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். என்ன போய் விட்டான் பார்த்தீங்களா? அதாவது சமுத்திரத்தையும் வானத்தையும் சகலவற்றையும் முதல்ல உண்மையதான் சொன்னான். நான் எபிரேயன் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அடுத்து விட்டாம பாருங்க ஒரு ரீல், உலகமாக ரீலு. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துல இவர் எப்படி இருக்கிறாரா? பயபக்தியா. சொன்ன மினிவே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஐயா போயிட்டு இருக்கிறாரு. அப்படிதானே? கப்பல்காரனை கண்டுபிடிச்சிட்டான். ஏய், இங்க எங்கனாலும் நீ ரீல் தூக்கி இங்க என்ன செய்யக்கூடாது, இங்க வந்து உருட்டக்கூடாது. இப்போ உள்ள காசையில் அதானே, அந்த காசையில படம் காட்டாதம்பாங்க. இப்ப என்னதான் உருட்டுறா. இங்க யோனா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? கப்பல்காரன்ட்ட அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்காரு. நான் எப்படி விட்டேன்? நான் ரொம்ப இருப்பான். ஐயா நான் கத்துற இடத்துல பயபக்தி உள்ளவன் ஐயா. இப்போ 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறான் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். இப்ப பாருங்க, அடுத்து சொல்றான் பயபக்தி உள்ளவன் சொல்லிட்டு அடுத்து விட்டாம பாருங்க. அவ்வளவு பேருக்கு அன்னைக்கு அவ்வளவுதான், டிசென்ட்ரி தான். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு என்ன வருது? பயம் வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எங்கே போனாலும் சரி அவருடைய சமூகத்தை விட்டு நம்மளால ஓடவே முடியாது. அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆகிய சங்கீதத்தில் இருக்கு, நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர், உமக்கு இருளும் வெளிச்சமே. நம்ம எங்க போய் உட்கார்ந்தாலும் சரி அவர்கிட்ட இருந்து நாம் என்ன செய்ய முடியாதா? ஒளிஞ்சு கொள்ளவே முடியாது, ஓடவும் முடியாது, நீங்க எங்க போனாலும் எதுவும் செய்ய முடியாது. அப்படிதானே? அல்லேலூயா. அடித்தட்டுல போய் உட்கார்ந்தா கப்பல்காரனை ஏமாத்தலாம். ஏசப்பாவை என்ன செய்ய முடியாது? ஏமாத்த முடியாது. சொல்லுங்க, பத்திரமா சொல்லுங்க. அடித்தட்டுல போய் உட்காராதீங்க. கப்பல்காரன் வேணா ஏமாறுவான், உங்க வீட்டுல சபையில வேணா ஏமாறுவாங்க, ஏசப்பாவை ஏமாத்த முடியாது. சொல்லுங்க, ஏசப்பாவை வந்துருவாரு, எங்க போனாலும் வந்துருவாரு. அல்லேலூயா. 11ஆம் வசனத்தை வாசிச்சீங்களா? அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். இப்போ பாருங்க, அவனுங்க கூட ஆண்டவரை அறியாதவன் கூட என்ன செஞ்சானா? கர்த்தருக்கு பயந்து பலியிட்டு பொருத்தனை செய்தார்கள். உனக்கு வர வேண்டியவனுக்கு வரல, சுத்தி இருக்கிறவனுக்குலாம் வந்துச்சு. ஆனா ஒண்ணு, அங்க போய் ஊழியம் செஞ்சானா இல்லையா? கப்பல்ல நல்ல ஊழியம் செஞ்சிருக்கான். அவன் ஊழியம் பண்ண சொன்ன இடம் வந்து நினிவே. நடு கடல்ல கப்பல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா? இங்க கொஞ்சம் பேர் ரெச்சிப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி கப்பலை கொந்தளிக்க விட்டு, அப்படி காற்று அலைகளையும் வர விட்டு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? இப்போ கப்பல் இருக்கிறவன் பூரா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? கர்த்தரை பலியிட்டுன்னா கர்த்தரை துதித்து, கர்த்தரை ஆராதித்து, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பொருத்தனை பண்ணினார்கள். துக்கத்தில் ஒரு நல்லது விட்டீங்களா? என்ன அருமையான காரியம் செஞ்சிருக்கான். அடுத்த வசனம் வாசிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் 12ஆம் வசனமா? 12 வசனம்.
அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். இப்ப நல்லா பாருங்க, கர்த்தர் சமுத்திரத்துல போட சொன்னாரா, கப்பல்காரன் போட சொன்னானா? நல்லா நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு வர ஆபத்து கர்த்தர் உங்களுக்கு தரல. புறாவே ஜாக்கிரதையா பேசணும். நீங்களே எங்கேயா போய் விழுந்துட்டு கர்த்தரையா அனுமதிச்சாரு ஆளக்கூடாது. நீங்க போய் எங்கேயா விழுந்துட்டு என்ன செய்யறது? ஆனாலும் கர்த்தர் பாருங்க, இப்படிப்பட்டதான காரியத்தை கொடுத்து என்ன செஞ்சிருக்க கூடாது, சோதிச்சிருக்க கூடாது. கர்த்தர் எங்கேயுமே சொல்லலை இவனை தூக்கி கடலை தூக்கி போடுங்கடா அப்பதான் கடலை அமர்த்துவன்னு சொன்னார். அப்படியே தான் வசனம் இருக்கா? இல்லை கப்பல்காரங்க எதுவும் சொன்னாங்களா இவனை கடலை தூக்கி போட்டு நம்மளால் என்ன செஞ்சிடும், தப்பி வச்சிருந்து சொன்னாங்களா? ஏன் இதே யோனை என்ன செஞ்சிருக்கலாம்? ஏன் தெரியாமல் வந்துட்டேன், தர்சீசுக்கு போகிற கப்பலை நினிவேக்கு திருப்பினீங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கலாம் சொன்ன. இந்த கப்பல்காரன் என்ன செஞ்சிருப்பான்? கப்பலை திருப்பிப்பானா மாட்டானா? கண்டிப்பா கப்பல் எங்க திரும்பி இருக்கும்? தர்சீசுக்கு போகாம எங்க போயிருக்கும்? முடிவு யார் கையில இருக்கு? கடவுளுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள போகணும் வேண்டாங்கிற முடிவு யார் கையில இருக்கு? அன்னைக்கு அந்த யோனா தண்ணிகளை தூக்கி போடணுமா வேண்டாமாங்கிற முடிவு புறாவாகிய உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் போட்டாருன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் போடலை. நல்லா வசனம் எங்கேயும் கர்த்தர் மீன் வைக்கிறது தூக்கி போட்டாரெலாம் இல்லை. அப்படிதான் இவன் சொல்றான், என்னை தூக்கி வீசுங்கடா. தூக்கி வீசிட்டீங்கன்னா என் நிமித்தம் வந்த பிரச்சனை தீர்ந்துடும். நீங்க எங்க போயிடலாம்? நான் கடவுளுக்குள்ள போயிடலாம், நீங்க தர்சீசுக்கு போயிடலாம். அப்படிதானே? ஹல்லேலூயா. வழிமாறி கீழ்த்தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பா என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பா. ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. யோனா 1:14 வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள். ஹல்லேலூயா. சுய ஓட்டம் நிம்மதியான தூக்கத்தை கெடுக்கும். பாதை மாறிய பயணம் நிம்மதியான தூக்கத்தை என்ன செய்யுமா? ஒழுங்கா நினைவேக்கு போயிருந்தா இதே மாதிரி ஒரு கப்பல் என்ன செஞ்சிருக்கலாம்? கீழ்த்தட்டுலையோ நடுத்தட்டுலையோ மேல் தட்டுல என்ன செஞ்சிருக்கலாம்? நிம்மதியாக தூங்கிட்டு போயிருக்கலாம். ஒரு பாதை மாறினால இவருடைய நிம்மதியான தூக்கம் அது கெட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. இதேதான் நமக்கும். பாதை மாறிய பயணம் நம்முடைய தூக்கத்தை என்ன செய்கிறதா? கெடுக்கிறதாக இருக்கிறது. தேவ தரிசனத்தை விட்டு ஓடக்கூடாது. மீறினால் நாம் சில காரியங்களை சந்தித்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இப்போ பாருங்க, கப்பல் அடித்தட்டுல இருக்கும்போ ஐயாக்கு என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சா? கப்பல் அடித்தட்டுல இருக்கும்போது ஐயாக்கு நல்ல தூக்கம். இப்போ ஐயா எங்க போயிட்டாரு? மீன் வயிற்றுக்குள்ள நல்ல 3 ஸ்டார் ரூம் போட்டு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அப்படிதானே? 3 ஸ்டார் ரூம் போட்டு நல்ல மெத்தைகள், விளக்குகள்,
அலங்கார விரிப்புகள்லாம் வச்ச இடத்துல ஐயா இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? எத்தனை நாள் ரூம் போட்டிருக்கிறாரு? 3 days. எத்தனை நாள் ரூம் போட்டிருக்கிறாரு? 3 days ரூம் போட்டிருக்கிறாரு. இப்படி ஒரு ரூம்ல தங்கின ஒரே மனுஷன் யாரு தான்? அங்கங்க இமயமலையில ரூம்ல தங்கலாம், இல்லையா சுவிட்சர்லாந்துல தங்கலாம். மீன் வைத்த ரூம் வாங்கி தங்கின ஒரே மனுஷன் யாரு தான்? இப்ப அங்க இருக்கும்போது ஐயாக்கு என்ன வந்துச்சா? தூக்கம். இப்போ மீன் என்ன செஞ்சுட்டா? வாயை குழந்தை உள்ள போயிட்டா. இப்போ உள்ள வந்துட்டு அப்படின்னு உள்ள என்ன செஞ்சு இப்போ தூக்கம் வர மாட்டேங்கி. ஆத்தாடி எங்க இருக்கோம்? மீன் வயிற்றுள்ளா இருக்கும். இப்ப ஐயா என்ன செய்யறாரா? திருப்பி வாசிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஏன்னா இப்ப அவன்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லை. கப்பல்ல இருக்கும்போது 10 பேர்ட்ட கதை விட்டுக்கிட்டு இருந்தான். நான் பயபக்தி உள்ளவனாக்கும், சமூகத்தை விட்டு ஓடினவனாக்கும் ஐயா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? இப்ப அவர் மட்டும்தான். அவனுக்கு அவனே பேசிக்கலாம், இல்லை ஆண்டவர்கிட்ட பேசலாம். அவனுக்கு அவனே பேசினா பைத்தியம். தன்னால பேசினா யாருங்க? ரோட்ல ஒருத்தன் தன்னால பேசிட்டு போனா நீங்க ஹலோ பிரதர் போய் என்ன ஏதாவது செய்ய முடியுமா? கடிச்சு வச்சிருவான். ரோட்ல எவ்வளோ தன்னால பேசிட்டு போறான்னு வைங்க, ஹலோ பிரதர் வாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வருவீங்களா? ஆனால் சிலது காதல் வீட்டுக்கான்னு வச்சுட்டு பேச அதை பைத்தியம் நினைச்சிடாதீங்க. அது காதல் என்ன சின்னதாக மாட்டிட்டு பேசிட்டு போவோம், அது பைத்தியம் கிடையாது. அது வேற செல்போன் பைத்தியம். சரியா? இப்போ இவன் மீனுக்குள்ள இருந்து தனக்குத்தானே பேசுனவன் யாரு? பைத்தியம். இப்போ ஐயா என்ன செஞ்சார்? ஒத்தையில மாட்டின உடனே புத்தி வருது. அதே மாதிரிதான் நம்மளும் பாதை மாறி பயணம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செஞ்சிருவாராம்? மனித சஞ்சாரமே இல்லாத இடத்துல கொண்டு நம்மளை தூக்கி வீசிடுவார். அத்தை வரமாட்டா, என்ன ஆயிரும்? அத்தை வரமாட்டா, மாமி வராது, சாமி யாரும் வரமாட்டாங்க. ஒத்தையில இருக்கிற மாதிரி உங்களுக்கு மனநிலைமை வந்துடும். நீங்க யோசிப்பீங்க, எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாம இருக்க அந்த சூழ்நிலை உங்களுக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னா பாதை மாறி பயணிக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களை சுற்றி தான் எல்லாரும் இருப்பாங்க, ஆனா உங்க மனசு எப்படி இருக்கும்? யாருமே இல்லாத ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். இது என்ன காண்பிக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் விரும்பாத பாதை ஏதோ நம் பயணத்தில் இருக்கிறது. இப்போ இவருக்கு ஒரே நம்பிக்கை இயேசுவிடம் பேசுவது மாத்திரம்தான். இப்போ ஐயா எங்க முழங்கால் படிக்கிறாரு? மீன் வயிற்றுக்குள்ள. இவ்வளவு நாள் நாங்க தாண்டா ஒன்றை சாப்பிட்டுட்டு இருந்தோம். முதலே நீ என்ன செஞ்சிருக்கிற? சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லி உள்ள ஐயா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மீன் வயிற்றுல ஐயா என்ன செஞ்சுட்டு இருக்காரா? ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. 2வது வசனத்தை வாசிங்க. ஐயாக்கு இப்பதான் தெரியுது. நெருக்கம் எப்ப தெரியுது? உள்ள போனாதான். சிலர் கஷ்டத்தை அனுபவித்தாதான் என்ன தெரியுமா? வெயில் அலைஞ்சாதான் நிழலின் அருமை. அதே மாதிரி கர்த்தரை விட்டு கொஞ்சம் பின்வாங்கி போனா தான் நமக்கு தெரியுது கர்த்தர் எவ்வளவு நல்லா நம்மளை நடத்தியிருந்தாரு, செம்மையாக நடத்தியிருந்தாரு, வளமாக நடத்தியிருந்தாரு. கர்த்தருடைய நடத்துதலை விட்டு தூரம் போனாதான் கர்த்தருடைய நடத்துதலை நாம் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். ஐயா இவ்வளவு நாள் சுத்தி வந்தாரு, அப்பமெல்லாம் தெரியல நெருக்கம். உண்மைக்குமே ஐயா என்ன செஞ்சுட்டு உள்ள சென்ட் ஃபேக்டரியா இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? ஜாஸ்மின், ரோஸ் எல்லா வாட்டியும் கலந்து என்ன செஞ்சிருக்கும்? கண்டிப்பா 3 நாள் ஐயா என்ன செஞ்சிருப்பான்? அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி வாங்கி கண்டிப்பா எடுத்திருப்பான்ல. எங்க மீன் என்ன செய்யும்? வெட்டின வாட வராதா? இவர் எங்க இருக்காரு? அதுவும் வயிற்றுக்குள்ள இருக்காரு. சூப்பரான ஒரு சென்ட் ஃபேக்டரிக்குள்ள ஐயா என்ன செஞ்சிருக்காரா? 3 நாள் தங்கி இருந்திருக்காரு. இப்போ நெருக்கமா இல்லையா? ஒரு சாக்கடையே தாண்ட மாட்டேங்கோ. நம்ம சாக்கடை அங்க இங்க ஓடுச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம்? அப்படி எப்படி போறோம்? ஏன்னா காலில் ஒட்டிடுவோம். செருப்புல என்ன செஞ்சிருக்கோம்? வீட்டுக்கு போய் பைப்பை திறந்து இல்லை கிணத்துல இறச்சி என்ன செய்யறோம்? காலை கழுவிட்டு செருப்பெல்லாம் கழுவிட்டு தான் என்ன செய்யறோம்? இப்போ ஐயா எங்க மாட்டியிருக்காரு? பயங்கரமான நாட்டத்துக்குள்ள நெருக்கத்துக்குள்ள அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? மாட்டிட்டார். இப்போ அவர் சொல்றாரு, வாசிங்க. அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிடுகிறேன். என் சத்தத்தை கேட்டு. இப்போ அவர் கூப்பிடலையா? என்ன செய்யறாரா? இந்த ஆடுலாம் எங்கேயா குடிப்பு வந்துட்டா கத்தும் தெரியுமா?
லைட்டா கத்துமோ? ஐயா எம்மா யாராவது வந்து என்னென்ன செய்யுங்க சத்தம். நீ ஆடு எங்கேயா விழுந்து நீ தூக்கி விட்டுருக்கீங்களா? அந்த சத்தமே தெரியும். அது எங்க மாட்டிருச்சு, ஏதோ பயவுல எங்கேயோ மாட்டிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம். இப்ப அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காராம், வயிற்றுக்குள்ள இருந்துட்டு கூக்குரல் விட்டுக்கிட்டு இருக்காராம். பாதை மாறினால் கூக்குரல் விட வேண்டிய அவசியம் வந்துடும். நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின் இப்ப ஐயா கெம்பீர சத்தம் போட்டுட்டு இருக்காரா? வீட்டுல இல்ல, மீன் வீட்டுல லாஜிக்கல் என்ன செஞ்சுட்டு இருக்காரா? கூக்குரல் விட்டு கொண்டு இருக்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிங்க. சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டு. யார் தள்ளுனா? இந்த மாதிரிலாம் டைலாக் என்ன செய்யக்கூடாது. அப்புறம் ஆண்டவர் பிச்சு கொடுவாரு. பிச்சு அவர் கேட்பார், டே நான் சொன்னா கடவுளுக்குள்ள குதின்னு ஒன்று சொன்னா கேட்பாத, கேட்க மாட்டாரா? நான் உடனே போய்க்கொண்ட இடத்துக்கு போகல. இப்பவும் என்ன செஞ்சிருக்கலாம், கப்பலை திருப்பி இருக்கலாம். ராஸ்கல் நீ என்ன செஞ்சுட்ட? அளவுக்குள்ள குதிச்ச உடனே நான் மீனாவது என்ன செஞ்சிருக்கேன், காப்பாத்திருக்க. அப்படி வந்து நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, தள்ளி விட்டின்னு பேசிக்கிட்டு இருக்கேங்க ஆண்டவர். ஐயா டைலாக் விட்டுக்கிட்டு இருக்காரு. என்னை தள்ளி விட்டி எங்க தள்ளிட்டார் ஆண்டவர்? கடலின் ஆழத்திலே பாதாளத்தில். ஆண்டவர் எங்க தள்ளிட்டாரா? டைலாக்கு ஒன்றும் குறைச்சு. நம்மளும் அதே மாதிரி தான், யோனாவை போல. ஆனாலும் தேவன் இப்படி செய்திருக்க கூடாது. சாட்சி சொன்னா நம்ம ஆண்டவரை குற்றப்படுத்தியே என்ன செய்வோம். சில நேரம் சாட்சி அப்படிதான் இருக்கு நமக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் அனுமதிக்கலப்பா, நான் உன் வாழ்க்கையில் இதை செய்யலை, நீயே கடல் என்ன செஞ்சுட்ட, ஆனால் உன்னை காப்பாததுக்கு மீனை அனுப்பின கர்த்தர் நானேங்கிற. அல்லேலூயா. 3ஆம் வசனத்தை வாசிங்க. சமுத்திரத்தின் நடுமையமாகி ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டு நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் மலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே எழாதபடிக்கு தள்ளப்பட்டேன். சொல்லிட்டு இருக்க 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். நல்லா இருக்கும் போதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. இந்த யோனா மாதிரி நாமளும் அப்படிதான். நம்ம யோனாவை என்ன செஞ்சிருவோம், யோனா தானே. நம்மளும் நல்லா இருக்கும்போது, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்போது, நல்ல சரீர சுகம் இருக்கும் போகும்போது நைட் ப்ரேயருக்கு என்ன செய்யறது கிடையாது. நைட் ப்ரேயரை அதெல்லாம் என்ன செஞ்சாரு, ஒரு 4 நாள் தொடர்ந்து தலைவலி வரட்டும். சிஸ்டர் இரவு ஜனம் எப்போ வைப்பீங்க சிஸ்டர்? ஒரே தலைவலியா ஓய்ந்து போன போது யாரை தேடுறானோ சொல்லுங்களேன். யோனாவும் நம்மளும் ஒண்ணுதான். நம்ம நல்லா இருக்கும்போது என்ன செய்யறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, தேடுறது இல்லை. ஒரு நெருக்கம் வந்த உடனே பிரதர் எங்க, பிரதர் இப்போ 1/2 மணி நேரம் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, வேதம் வாசிக்கிட்டு இருக்காரு. ஏன் வேதம் வாசிக்கிறாரு? அவர் எடுத்த வசனம், ஆபத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன். ஐயாக்கு அப்பந்தான் அந்த வார்த்தைகள் என்ன செய்யும் தெரியும். சிஸ்டருக்கும் அப்பந்தான் தெரியும். அது சில வசனங்கள்லாம் இருக்கு. அதிகாலையில் என்னை தேடுகிறவன், அதெல்லாம் எங்க கண்ணுக்கு தெரியாது. எங்களுக்கு ஆபத்து எப்போ வருதோ அதுக்கு நாங்கள் வசனம் வச்சிருப்போம். அதை எடுத்து தான் நாங்கள் என்ன செய்வோம். அப்போ ஆண்டவர் காப்பாற்றுல வரும், நாங்கள் என்ன செஞ்சிருவோம், பைபிளை மூடி அதை உள்ளே வச்சுருவோம். அப்புறம் நாச்சிக்கலாம் கொண்டு வருவோம். என்ன செய்வோம், அதை தொடச்சி தூக்கி அப்படி பேக்குக்குள்ளே தூக்கிட்டு என்ன செய்வோம், கொண்டு வருவோம். அல்லேலூயா. 8ஆம் வசனத்தை வாசிங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். இப்போ பாருங்க, இப்போ உணர்ந்துட்டான். ஐயோ பொய்யான மாயை என்ன செஞ்சுட்டேன், பின்பற்றிட்டேனே, என் கிருபை என்ன செஞ்சுட்டேனே, கிருபைய. இப்போ ஐயாக்கு என்ன வந்துட்டு, வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நெருக்கம் வரப்போகும்போது நான் இவெல்லாம் மாயையில் என்ன செஞ்சிருக்கிறேன். மாயைன்னு என்ன தெரியுமா, காணல் நீர். நீ வண்டியில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது அந்த பகலில் நல்ல வெயில் அடிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஏதோ தண்ணி கிடந்த மாதிரி இருக்கும். கிட்ட போனால் என்ன இருக்காது, ஒன்று இருக்கா. கொஞ்சம் தூரத்தில் போகும்போது அங்கே என்ன போய் இருக்கும். இதே மாதிரி தான் மாயைங்கிறது. அது உங்களை காமிச்சு இழுக்கும். கிட்ட போனீங்கன்னா தண்ணி இருக்காது, ஒன்றுமே இருக்குது, தண்ணி இல்லை, ஒன்றுமே இருக்காது, ஏமாந்துருப்பீங்க. அப்படியே அதை பார்த்து 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 போனால் பாதை என்ன செஞ்சிடும், மாறிடும். கிருபை என்ன செஞ்சிடும்,
போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப வாசிங்க தொடர்ந்து. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். எங்கள் பலிக்கு துதி செலுத்திட்டு இருக்காரு. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இப்போ அவன் தெரிஞ்சுட்டு மீன் வைக்கிறது வெளியில் வரணும்னா உள்ள துதிச்சாதான் என்ன செய்ய முடியும், வெளியே வர முடியும். இப்போ ஐயா பாடுறாரு, நமக்கு இதெல்லாம் லேசான காரியம், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் சொல்ல ஆகும், நீர் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த மீன் என்ன செஞ்சிடும், கொண்டு போய் எங்கேயாவது என்னைய கரை சேர்த்துரும் ஐயா. உள்ள கடந்து அப்படியே கையை தட்டுறாரு, குதிக்காரு, டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு, கத்தர் ஐஸ் வைக்காரு. என்ன செய்யறாரா? ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். இப்போ பாருங்க, உள்ள கடந்து குதிக்க ஆண்டவர் தெரிஞ்சுட்டு சரி 3 நாள்ல என்ன செஞ்சாச்சு, பையன் தெரிஞ்சுட்டா. இப்போ மீனுக்கு என்ன செய்வோம், கட்டளை இடுவோம். யாருக்கும் அவர் கட்டளை இடலை, கப்பல்காரனுக்கு கட்டளை இடலை, யோனாக்கும் கட்டளை இடலை, யாருக்கும் புதியும் கட்டளை இடலை. இவனா குதிச்சுட்டான். நல்ல வசனம் வாசிங்கல்ல, குதிச்சவனை காப்பாத்தினாரு. 3 நாள் லெசன் எடுத்துக்கிட்டு இருந்தார், உள்ள பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தான். மீன் யூனிவர்சிட்டி, திமிங்கல என்ன யூனிவர்சிட்டி, மீன் யூனிவர்சிட்டி. நீங்க எல்லாம் கேம்பிரிட்ஜில் படிச்சிருக்கலாம், இல்லை அது மலர்மணிய சுந்தர்நாளில் படிச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கலாம். யோனா யூனிவர்சிட்டி பெரிய யூனிவர்சிட்டி. மீன் யூனிவர்சிட்டியில் ஐயா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, 3 நாள் லெசன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரா. இப்போ பாஸ் ஆகிட்டார், கிராஜுவேஷன். இப்போ என்ன செய்யணும், 3 நாள் பயிற்சி முடிஞ்சிட்டு இப்போ யோனாக்கு என்ன செய்யணும், பட்டமளிப்பு விழா கொடுக்கணும், கிராஜுவேஷன். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரா, மீனுக்கு கட்டளையிட்டார். கிராஜுவேஷன் வேணுமா, வேண்டாம்ல. ஹல்லேலூயா. ஒழுங்கா பயணிச்சோம்னா நமக்கு இந்த கிராஜுவேஷன் தேவையில்லை. ஹல்லேலூயா. இப்போ கட்டளையிட்டார், வாசிங்க. யோனாவை கரையிலே கட்டிவிட்டது. இப்போ பாருங்க, கிராஜுவேஷன் முடிஞ்சிட்டு செம்ம கிராஜுவேஷன். என்ன செஞ்சிருக்கோம், ஒரு சாதாரண உங்க வீட்டில் நீங்க வாங்கி எடுத்தாலே டைனோசர் சத்தம் வருது. ஒரு தலைவலின்னு சொல்லி பாத்ரூம்குள்ள போனா பக்கத்துல இருக்க யாராவது தெரியாம உங்க சொந்தக்காரன் வந்து அது டைனோசர் குட்டி எது வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கீங்களான்னு கேட்காதீங்க. அந்த லெவலுக்கு ஒரு வாமிட் எடுத்து என்ன செய்யறாங்க பாருங்க. ஒரு பெரிய திமிங்கலம் என்ன செஞ்சுதான், பெரிய திமிங்கலம் அது வாந்தி எடுக்கும்போது என்ன செஞ்சிருக்கும், சத்தம் வந்திருக்குமா. ஐயா கோசா போய் விழுந்திருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு, சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாரு. மீன் அப்படியே ஒரே தள்ளு போ, ஒன்னையால நான் 3 நாளை சாப்பிட முடியல ரேஸ்கர். நீ குதிச்சு 1 நாள் என் சாப்பாடு என்ன செஞ்சுட்டு உன்னை பாதுகாக்க நான் 3 நாளை சுற்றி அடைஞ்சிருக்கேங்க திமிங்கலம். அதால் நீந்தி இருக்க முடியுமா, அது அங்கிட்டு இங்கிட்டு நீந்தன என்ன செஞ்சிருப்பான். அப்போ அது அப்படி மயிலில் நீந்திக்கிட்டு சாப்பிடாம ஆண்டவரே கட்டில் கொடுப்பா வயிற்றுலோட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, ரொம்ப என்னை பாடாப்பட்டிக்கிட்டு இருக்கா. இவனை சீக்கிரம் என்ன செய்யணும், இவன் ஜோம் பண்ணாலும் இல்லையா மீன் என்ன செஞ்சிருக்கோம், சீக்கிரம் ஆண்டவரே மதிக்கிறது என்ன செஞ்சிருக்கோம். உங்களால் பற்றிங்களா, மீனுக்கும் தொல்லை, கப்பல்காரனுக்கும் தொல்லை, சரக்குக்கும் தொல்லை, கடலுக்கும் தொல்லை, இப்போ யாருக்கும் தொல்லை, மீனுக்கும் தொல்லை. எது இந்த ஒரு பாதம் மாறினால எத்தனை பேர் பாதிப்பு. நம்ம வாழ்க்கையில இதுதான், தேவனுடைய பாதையை மாற்றினால் அநேகருக்கு நாம் பாதிப்பாக இருக்கக்கூடும். ஹல்லேலூயா. யோனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. இப்போ முதல் தரம் அல்ல, எத்தனாவது பேர் பேசுறாரா, 2ஆம் தரம். மகளே மகளே சபையை நீங்க கேளுங்க. ஒருவேளை கர்த்தருடைய தரிசனத்தை நீங்க மறந்திருக்கலாம், செய்யாம போயிருக்கலாம், பாதம் மாறி போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் மீண்டுமாக உங்களை சேர்த்து அணைக்க உங்கள் மத்தியிலே அவர் வருகிறார். ஆமென்.
இப்ப ஆண்டவன் இரண்டாம் தரம் தோத்து போனவன். யாரு? தோத்து போனவன், கர்த்தருடைய பார்வைக்கு நிற்க தகுதி இல்லாதவன். இந்த உலகத்துல தொழில் பண்ணுன்னு சொல்லி உங்க கையில ஒரு காசு கொடுக்காங்க, நீங்க அழிச்சிட்டு கடன் வேற உண்டாக்கிட்டீங்க. மறு நேரம் இந்த உலகம் உங்களை நம்புமா? சொல்லுங்களேன். கட்டின மனைவியில இருந்து ஒருத்தர் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க. ஒரு நேரம் இந்த உலகத்துல நீங்க தோத்துட்டீங்கன்னா இந்த உலகம் உங்களை நம்பாது. அதுதான் உண்மை. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் யாரும் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் அழைத்த இயேசு, நாம் எத்தனை முறை விழுந்தாலும், எத்தனை முறை தடுமாறினாலும், நாம் தோற்றுக்கொண்டே இருக்கிறவர்களாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நம்மை நம்பி அவருடைய பொறுப்பை நமக்கு தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு தோத்து போன மனிதன் இவனை மீண்டுமாக அழைக்கிறார். நீ தோக்கலப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், மகனே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், இன்னொரு வாய்ப்பை தாரேன். இரண்டாம் தரம் யோனாவிடம் கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட்டது. அல்லேலூயா. வாசிங்க. இரண்டாம் முறை இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய். இப்ப பாருங்க, முதல் பயணம் உங்களுக்கு தோல்வியாக இருந்திருக்கலாம். அவர் உங்களை அழைத்திருக்கலாம், அவருடைய செய்தி உங்களுக்கு சொல்லி இருக்கலாம், அவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கலாம். அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ முடியாமல் போனது அது ஒரு தோல்வியின் பயணமாக இருக்கலாம். உங்களுக்காக வெற்றியின் பயணம் ஒன்று காத்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் உங்களை வெற்றி நடை போடுகிறவர்களாக, உங்களை மிகப்பெரிய ஸ்தானத்தில் நிலை நிறுத்துவதற்காக, மீண்டுமாய் உங்களை கைதூக்கி விடும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மீண்டுமாய் நினிவேக்கு எதிராக போய் வாசிங்க. நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். முதல்ல சொன்னாரு, இப்ப என்ன செய்யறாரா? கற்பிக்கும். முறை விழுந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க. இரண்டாவது முறை கர்த்தர் உங்களை கற்பித்து நடத்துகிறார், பாடம் நடத்தி அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துகிறார் என்று இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க வருத்தப்படாதீங்க. இவ்வளவு நாட்கள் நான் தோல்வியிலே வாழ்ந்துட்டேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான வாழ்க்கை இனிதான் ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை நீங்கள் தோற்க மாட்டீர்கள். காரணம், ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தந்து அந்த பாதையிலே உங்களை நடத்துகிறார். அல்லேலூயா. வாசிங்க. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். இப்போ திடம் வந்துருச்சு. இப்போ என்ன வந்துருச்சு? உங்களுக்கு வந்துட்டா? புறாவே, உங்கள் இதயத்திற்குள்ளாக திடம் வந்து விட்டதா? யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய். முதல்ல எப்படிதான் சொன்னாரு? நீ எழுந்து நினிவேக்கு போனாரு. அடுத்த நேரம் அவர் என்ன செஞ்சாரா? நான் உனக்கு கற்பிக்கிற காரியங்களை பேசு. கால் இடறி இருக்கலாம், கால் தடுமாறி இருக்கலாம், திடன் கொண்டு நில்லுங்கள். ஆமென். தைரியமாக நில்லுங்கள். மன தைரியத்தோடு திடமாய் ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை கற்பித்து நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோனா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய், நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நம் மீது நம்பிக்கை வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நம்புகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களை அவர் நம்புகிறார். உங்களை நம்பி அவருடைய இருதயத்தின் காரியங்களை அவர் உங்களோடு பேசுகிறார். யோனாவோடு கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தை அந்த யோனா என்கிற புறாவிற்குள்ளாக வைத்த தேவன் இன்றைக்கும் உங்களை நம்பி புறாவாகிய உங்களுக்குள்ளாக அவருடைய இருதயத்தின் காரியங்களையும் இருதயத்தின் பாரங்களையும் அவர் வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எல்லாரும் குணங்கள் படிக்கணும். எல்லாரும் குணங்கள் படிக்கிட்டு சிறிது நேரம் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பாதை எங்கே மாறி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும்.
மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இந்த உலகம் நம்மளை மதிக்கல, கூட இருக்கிறவங்க நம்ம மதிக்கல. ஆனாலும் அந்த கவலை உங்களை ஆட்கொள்ள தேவையில்லை. காரணம் கர்த்தர் உங்களை நம்புகிறார். நீங்க சொல்லணும், நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். என் கர்த்தரை என்னை நம்பும் போது இந்த மனுஷன் என்னை நம்பினா என்ன, நம்பாவிட்டு என்ன? காரணம் அந்த சராசரங்களையும் படைத்தவர், அவர் என்னை நம்புகிறார். எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு சில நிமிடம் நீங்க எதுல விழுந்து போனீங்களோ அதை சொல்லி ஜெபிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என்னை அழைச்சீரே, நீர் என்னை அழைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே தகப்பனே. கொலையான சேற்றிலே இருந்தேனே கர்த்தாவே, படுகொலியில் விழுந்து கிடந்தேனே, ஆழமான சேற்றிலே அகப்பட்டிருந்தேனே, பாவ பிடியிலும் சாப பிடியிலும் பிசாசி பிடியிலும் அகப்பட்டு இருந்த என்னை, துன்மார்க்கமாக வாழ்ந்த என்னை, துர்க்குணத்தினாலே நிறைந்திருந்த என்னை கர்த்தாவே, நீர் உம்முடைய காருண்யத்தினாலே அழைத்து கொண்டு வந்தீரே. உம்முடைய திரு ரத்தத்தாலே என்னை கழுவி சுத்தமாக்கினீரே தகப்பனே. உம்முடைய அன்பிற்கு கர்த்தாவே நான் எண்ணத்தை செலுத்துவேன் அப்பா. உம்முடைய தயவிற்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். உம்முடைய இரக்கத்திற்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். இப்பொழுதும் என்னுடைய விழுகையை நீர் அறிந்திருக்கிறேன். என்னுடைய கால் சறுக்கி இருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே, நான் விழுந்து கிடப்பதற்கு அல்ல, எழுந்து நிமிர்ந்து நடக்கும்படி நீர் என்னை அழைத்திருக்கிறேன். கர்த்தாவே, என்னை உண்டாவதாக. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பிள்ளைகளை விடுவிப்பீராக, பிள்ளைகளை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத விடுதலை, ஒரு அற்புத விடுதலை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களில் இருந்தும், சாபங்களில் இருந்தும், நஷ்டங்களில் இருந்தும், தோல்விகளில் இருந்தும், குடும்ப பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. விடுதலை உணர்ந்து கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. விடுதலை, விடுதலை, விடுதலை கூறுங்கள், விடுதலையை கூறுங்கள், விடுதலையை அறிவிங்கள். கர்த்தர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் கட்டுகளை அறிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் கட்டுகளை அறிந்து கொண்டிருக்கிறார். ஒரு விடுதலை, விடுதலை. ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மேல் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புத
என் புறாவே, என் உத்தமியே, என்னுடைய ராஜ்யத்தின் விசேஷ மேன்மைக்காக நான் உன்னை வளர்க்கிறேன், நான் உன்னை பராமரிக்கிறேன். நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவன். என் வேலையை நிறைவேற்றி, என் வேலையை நிறைவேற்றி உன் அழைப்பை, உன் தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்துவதில் ஜாக்கிரதையாயிரு. உன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்துவதில் ஜாக்கிரதையாயிரு. உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இருக்கிறார். நாம் இந்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து நிறுத்தியவர் கர்த்தர், நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறவர் கர்த்தர், நம்மை அழைத்தவர் கர்த்தர், நம்மை அழைத்தவர் கர்த்தர், நம்மை அழைத்தவர் கர்த்தர். அந்த பரிசுத்த தேவனுக்கு வேலை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த பரிசுத்த தேவனின் வார்த்தையை சுமக்கிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். இனி கர்த்தர் நியமித்த பாதையிலே நாம் ஓட இந்த மத்தியான வேளையிலே நம்மை அர்ப்பணிப்போம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரியமாய் நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையாய் தங்களை அர்ப்பணித்து இருக்கிறார்களோ, கர்த்தரை உண்மையாக தேடுகிறார்களோ, தம்மை நோக்கி பார்க்கிறவர்கள், தம்மை உண்மையாய் நோக்கி பார்க்கிறவர்களை கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். அவருடைய வலது கரத்தினாலே உங்களை அரவணைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இதோ என் உள்ளம் கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவர். பயப்படாதே மகளே, பயப்படாதே மகளே, பயப்படாதே. நீ இனி பயப்பட தேவையில்லை, நீ இனி பயப்பட தேவையில்லை. உன்னை பயமுறுத்துகிற காரியம் கர்த்தர் அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர் தந்திருக்கிறார். இனி நீ பயப்படுவதற்கு பயமுள்ள ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் உனக்கு தந்திருக்கிறார். இனி நீ பயப்படுவதற்கு அல்ல, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. இயேசு உங்களை பலப்படுத்துகிறார். இயேசு உங்களை பலப்படுத்துகிறார். இயேசு உங்களை பலப்படுத்துகிறார். இருதயம் பலம் கொள்ளட்டும், இருதயம் பலம் கொள்ளட்டும். இருதயத்தை கலக்கி கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலை தாங்க, விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்கப்பா. இருதயம் கலங்கி கொண்டு இருக்கிறது. கலங்கின இருதயத்தை நீ பார்த்து கொண்டு இருக்கிறது. இருதயம் தேற்றப்படுவதாக, இருதயம் தேற்றப்படுவதாக. ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை தேற்றிக் கொண்டு இருக்கிறார். அவர் நமது பரம தகப்பன், நமது பரம தகப்பன். அவர் உங்களை தேற்றிக் கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை தேற்றிக் கொண்டு இருக்கிறார். யார் என்னை விடுவிக்க கூடும், யார் என்னை விடுவிக்க கூடும் என்று நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு எதிராக எரிகோ போல தோன்றலாம். கர்த்தர் அதை தரைமட்டமாக்குகிறார். கர்த்தர் அதை தரைமட்டமாக்குகிறார். கர்த்தர் அதை தரைமட்டமாக்குகிறார். எரிகோ நொறுங்கி விடுகிறது, எரிகோ நொறுங்கி விடுகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எதிராக நிற்கிற எரிகோ இப்பொழுது தரைமட்டமாகிறது, தரைமட்டமாகிறது. சுதந்திரித்துக்கொள், 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 சுதந்திரித்துக்கொள். கர்த்தர் எரிகோவை தகர்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் எரிகோவை தகர்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய ஆவி, அவருடைய ஆவி, அவருடைய ஆவி, அவருடைய ஆவி உங்கள் தடைகளின் மேல் அசைவாடி கொண்டு இருக்கிறது. உங்கள் தடைகளின் மேல் அசைவாடி கொண்டு இருக்கிறது. உங்கள் மேல் அசைவாடி கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஜெயாதிகள், நீங்கள் ஜெயாதிகள், நீங்கள் ஜெயாதிகள், நீங்கள் ஜெயாதிகள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை அறிவித்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை அறிவித்திருக்கிறார். விடுதலை, விடுதலை, விடுதலை. ஒரு விடுதலை நீங்கள் உணர்கிறீர்கள். உங்களுடைய சரீரத்தில் விடுதலை உணர்கிறீர்கள். நல்ல பிதாவே, நீ நடந்து வந்த தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக அது விதைக்கப்பட்டு இருக்கிறது. எங்கள் இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றுகிறார். பறவைகள் வந்து தின்று விடாதபடி, முட்களும் அதை பட்சித்து போடாதபடி, கற்பாறையாக இல்லாதபடி எங்கள் இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றுகிறார். 30, 60, 100 உமக்காக நாங்கள் கனி கொடுக்க தேவன் அனுக்கிரகம் பாராட்டுகிறார். இந்த வாரத்திலே பிள்ளைகள் செய்யக்கூடிய சகல வேலைகளுடைய கரம் உடன் இருக்கட்டும். பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உடைய
குடும்பங்கள் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் கட்டப்படுவதாக. பிரிவினையின் ஆவிகள் விலகுவதாக. பிரிவினையின் ஆவிகள் விலகுவதாக. சத்துருவே உன் தடையை இயேசுவின் நாமத்தினாலே நசுக்குகிறேன். சத்துருவே உன் தடையை இயேசுவின் நாமத்தினாலே நசுக்குகிறேன். நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டவன். நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டவன். நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டவன். இயேசு என் வாழ்க்கையின் வெற்றியாக இருக்கிறார். இயேசு என் வாழ்க்கையின் வெற்றியாக இருக்கிறார். தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு வானத்திற்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். இதை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பும் நம் அனைவரோடு மீண்டும் சதா காலங்கள் இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு